10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேல் படித்தவரா? உங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலை இனி இல்லை. படித்து முடித்த உடனேயே கை நிறைய சம்பாதிக்கலாம். மகாத்மா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமும் திறமையும் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு பிராக்டிகல் பேஸ்ட் முறையில் பாடங்கள் நடத்தப்படுகிறது. கோர்சஸ் ஆஃபர் 2 வருட டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்சஸ், 3 வருட B.Voc இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். மேலும் 1 வருட படிப்புகளான டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், டிப்ளமா இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் போன்ற படிப்புகள் கற்றுக் கொடுத்து உடனடி வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. புதுவை மற்றும் அனைத்து மாநிலங்களில் உள்ள முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் நேரடி செய்முறை பயிற்சி. எங்களிடம் கேட்டரிங் கோர்ஸ் முடிக்கும் மாணவர்களுக்கு நட்சத்திர ஹோட்டல்கள், உள்நாடு, வெளிநாடு மற்றும் கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பகுதி நேர வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் 2 செட் யூனிஃபார்ம், கோட் மற்றும் ஐடி கார்டு முற்றிலும் இலவசம். இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி இலவசமாக கற்றுத்தரப்படும். தரமான கல்வி, மிக குறைந்த கட்டணம். மகாத்மா காந்தி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. மாணவர்களின் வசதிக்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் மற்றும் வில்லியனூர் தேருக்கு மிக அருகில் என 2 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. செல் 9600220214 மற்றும் 7200014556. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் மும்மொழி திட்டத்தின் மூலம் ஹிந்தியை கட்டாயமாக திணிக்கும் மத்திய அரசை கண்டித்து தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் ஆளுநரிடம் மனு அளிக்கும் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் மும்மொழி திட்டம் மற்றும் புதிய கல்விக் கொள்கை மூலம் ஹிந்தியை கட்டாயமாக திணிக்கும் மத்திய அரசை கண்டித்து ஆளுநர் மாளிகை நோக்கி மனு அளிக்கும் போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி காமராஜர் சதுக்கத்தில் ஒன்று கூடிய தமிழ் பற்றாளர்கள் இயக்கத்தின் தலைவர் ப. வாணன் தலைமையில் பேரணியாக நேரு வீதி வழியாக சென்றனர். கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறு சென்ற பேரணியை பெரிய கடை காவல் நிலையம் அருகே போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து தடுத்தனர். தொடர்ந்து அங்கேயே கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து அவர்கள் கூறும்பொழுது, புதிய கல்விக் கொள்கையை கைவிட வேண்டும் என்று பல போராட்டங்கள் மூலம் வலியுறுத்தி வருகின்றோம். ஆனால் அரசு ஏற்காமல் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருகின்றது. இதே நிலை நீடிக்குமானால் மாநில அளவில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்தனர். நாம் அவர்களை சந்தித்து சிபிஎஸ்இ என்கிற அந்த கல்வி திட்டத்தின் மூலமாக தாய்மொழியை முதல் நிலையிலிருந்து வருகிறது இங்க வீரம் முழக்கமிட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றி. ஆனால் காவல்துறை அதிகாரிகள் இவ்வளவு அடாவடியாக நடந்து கொள்வது ஏற்றுக்கொள்வதல்ல. இது பெரும் மக்கள் திறன் கிடையாது. மாநிலம் என்பது புதுச்சேரி, காரைக்கால் உள்ளடக்கிய அந்த நிலப்பரப்பு தமிழர்களுடைய நிலப்பரப்பாகும். இந்த நிலப்பரப்பில் பெரும்பான்மையான மக்கள் தமிழ் பேசக்கூடிய மக்கள். எனவே அவருடைய தாய் வழியில் கல்வி வழங்க வேண்டும். அந்த தாய்மொழியில் இங்கே கல்வி மட்டுமல்ல, ஆட்சி மொழி, அதிகார மொழி, வழக்கு மொழி, எனவே அனைத்தும் தமிழில் இருக்க வேண்டும் என்பதுதான் 1964 இருந்து பாரதிதாசன் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய கோரிக்கையாகும். ஆனால் இந்த இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய ரங்கசாமி அவர்கள் இதற்கு முன்பு பிஜேபி கூட்டணியோடு இருந்த அந்த ஆட்சி நிர்வாகத்தில் புதிய கல்விக் கொள்கையும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தையும் கொண்டு வந்து புதுச்சேரி முழுவதும் அதனை நடைமுறைப்படுத்தி தமிழே இல்லாத நிலையை உருவாக்கி விட்டார்கள். எனவே அதற்காக தமிழ் அமைப்புகளும் தமிழ் உரிமை இயக்கமும் பல கட்ட போராட்டங்களையும் பல மனுக்களையும் வழங்கி இருக்கிறோம். ஆனால் இறுதியாக மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்து இங்கே இந்திய திணிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த மண்ணின் கலாச்சாரத்தோடு பிணைந்திருந்த பிரெஞ்சியையும் வெளியேற்றிருக்கிறார்கள். எனவே தமிழ் மொழி முதன்மையான மொழியாக இருக்க வேண்டும். இங்கே மக்களுடைய பண்பாட்டு பழக்க வழக்கத்தோடு இருந்த பிரெஞ்சு மொழியும் இருக்க வேண்டும். வெளி தொடர்புக்கு ஆங்கில மொழி இருந்தால் போதும். எனவே இந்த மும்மொழி மட்டுமே புதுச்சேரியில் இருக்க வேண்டும் என்பதுதான் புதுச்சேரி ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கையாகும். அதுதான் அவருடைய நிலைப்பாடும். அதைதான் இன்றைக்கு தமிழ் உரிமை இயக்கம் மக்களுடைய மனநிலையை உணர்ந்து அந்த கோரிக்கை மனுவை வழங்க இருக்கிறோம். இதற்கு முன்பு முதலமைச்சர், கல்வித்துறை அமைச்சர், துணைநிலை ஆளுநரை பலமுறை சந்தித்து மனு அளித்து நேரடியாக விளக்கி இருக்கிறோம். ஆனால் இது இந்த மும்மொழி என்பது இந்தி திணிப்பாகவும் இருக்கிறது, பிரெஞ்சு அழிப்பாகவும் இருக்கிறது.
எனவே இதை மாற்ற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையோடு தான் இந்த மனு அளிக்கிற போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம். இதற்கு ஆளுநர் அனுமதி இன்று வரையில் கிடைக்கவில்லை. ஆனாலும் பார்ப்பதற்கு வர சொல்லியிருக்கிறார்கள். முதல்வரிடத்திலும் தலைமை செயலாளரிடத்திலும் இந்த மனுவை அளிக்க இருக்கிறோம். எனவே இந்த மனுக்கு உடனடியாக துணைநிலை ஆளுநரே, இது முதலமைச்சரோ கல்வித்துறை அமைச்சரோ இல்ல, துணைநிலை ஆளுநரே இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் மக்களை திரட்டி இந்த புதுச்சேரி மாநிலமே எதிர்பாராத வகையில் இந்தியாவே திரும்பி பார்க்கிற வகையிலான போராட்டத்தை தமிழ் உரிமை இயக்கம் நிச்சயமாக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தாது நடத்துவோம் என்பதை எச்சரிக்கையாக இந்த அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். தனியார் திருமண மண்டபத்தில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாவட்ட கலெக்டர் குலோத்துங்கன் உத்தரவின் பெயரில் கடந்த 1ஆம் தேதி முதல் நகரம் முழுவதும் பொதுப்பணித்துறை, நகராட்சி, காவல்துறையினர் இணைந்து சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருகின்றனர். நேற்று காலை கிழக்கு கடற்கரை சாலையில் மடுவுப்பேட் சந்திப்பு முதல் சிவாஜி சிலை சதுக்கம் வரை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. அப்பொழுது அங்குள்ள தனியார் திருமண மண்டபம் முன்பு திருமண வாழ்த்து பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. இதனை அகற்ற ஊழியர்கள் முயற்சி செய்தனர். அப்பொழுது திருமண வீட்டார் தாங்களாகவே அகற்றுவதாக கூறினர். இதற்கிடையே நேற்று மாலை மீண்டும் திருமண மண்டபம் முன்பு உள்ள மின்சார டிரான்ஸ்பார்மர் மீது ஒரு பேனர் கட்டப்பட்டது. இது பற்றி தகவல் அறிந்தவுடன் மின்துறை ஊழியர்கள் அங்கு விரைந்து சென்று திருமண வீட்டாரிடம் டிரான்ஸ்பார்மரில் கட்டப்பட்டுள்ள பேனரால் தீ விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது, எனவே அதனை அகற்றுங்கள் என்று கூறியதாக தெரிகின்றது. ஆனால் அவர்கள் அகற்றவில்லை. இதனைத் தொடர்ந்து மின்துறை ஊழியர்கள் அந்த திருமண மண்டபத்திற்கு சென்று மின் இணைப்பை துண்டித்தனர். எனவே திருமண நிலையம் இருளில் மூழ்கியது. இதில் ஆத்திரமடைந்த திருமண வீட்டார் மின்துறையினரை கண்டித்து கிழக்கு கடற்கரை சாலையில் திடீரென மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இது குறித்து லாஸ்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். இதற்கிடையே மின்சார டிரான்ஸ்பார்மர் மீது கட்டி வைக்கப்பட்டிருந்த பேனர் கிழித்து அகற்றப்பட்டது. அதன் பின்னர் மீண்டும் மின் இணைப்பு வழங்கப்பட்டது. அதன் பின்னர் போக்குவரத்து சீரானது. இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மக்கள் புகாருக்கு உடனடி தீர்வு, எம்எல்ஏ நடவடிக்கையால் இணைப்பு வாய்க்கால் தூர்வாரி சீரமைப்பு. புதுச்சேரி காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஞான பிரகாசம் மற்றும் தென்றல் நகரை இணைக்கும் வாய்க்கால் பல ஆண்டுகளாக அடைப்பு ஏற்பட்டு சுத்தம் செய்யாமல் இருந்ததால் அப்பகுதி மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினிடம் புகார் தெரிவித்தனர். மக்களின் கோரிக்கையை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் உத்தரவிட்டார். இதனையடுத்து பணியாளர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டு பல ஆண்டுகளாக குப்பைகள் மற்றும் கழிவுகளால் அடைந்து கிடந்த வாய்க்கால் தூர்வாரப்பட்டு சீரமைக்கப்பட்டது. இதன் மூலம் மழைநீர் தேக்கம் மற்றும் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படும் அபாயம் தவிர்க்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலும் நீண்டகால பிரச்சினைக்கு விரைவாக தீர்வு கண்டு தந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு அப்பகுதி மக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். மக்களுக்கு நான் ஒன்று தெரிவிக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வாய்க்கால் ஒன்று ஓடின்னு இருக்குது. அந்த வாய்க்காலில் ஏகப்பட்ட துரு கலந்து துர்நாற்றம் அடிச்சுக்கின்னு கொசு மிச்சிக்கின்னு பலவிதமான தொல்லைகள் எங்களுக்கு கொட்டு இருந்தது.
நாங்களும் அதை எவ்வளவோ பேர்கிட்ட சொல்லி பார்த்துட்டோம், யாரும் அதை என்னன்னு கூட கேட்கல. இப்போ சமீபத்தில் வந்த சார்லிஸ் மார்டின் எம்எல்ஏ கிட்ட போய் நாங்கள் இதை போய் புகார் தெரிவித்தோம். நான் புகார் தெரிவித்தேன். அவர் உடனடியாக என்ன பண்ணிட்டாரு, அடுத்த நிமிஷமே தன்கிட்ட இருக்கிற ஆட்களை அனுப்பி அதை உடனடியாக என்னன்னு பார்த்து க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால க்ளீன் பண்ணுறாங்க. இதை அவர் கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்டாருனாக்கா அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிக்கிறோம். எம்எல்ஏன்ற முறையில் நாங்கள் அவர்கிட்ட போய் எங்களுடைய கருத்துக்கள்லாம் நாங்கள் போய் சொல்கிறதுக்கு எங்களுக்கு நிச்சயம் விருப்பம் உண்டு. யாரும் செய்யாத காரியத்தை பல பேர்கிட்ட நாங்கள் சொல்லி செய்ய முடியாத காரியத்தை அவர் வந்த உடனே செய்ய ஆரம்பித்தாருன்ன உடனே எங்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷம். ஆனால் இதுக்கெல்லாம் மெயின் எங்களுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னு கேட்டினா, என்னுடைய புள்ள மாதிரி ஒருத்தர் இருக்கிறான், சாமிநாதன்ட்டு. அவன் உங்களுக்கும் தொண்டு செய்யணும் இருக்கிறான். நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லும்போது நாங்கள் இருந்து செய்கிறோம்மான்னு சொன்னதுனால அவனுடைய ஏற்பாடு மேலே நாங்கள் செஞ்சு முடிச்சுக்கிறோம். இதுதான் அவருக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் சூரஜ் ஹெக்டே மறைவிற்கு புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளரும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கான காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளருமான சூரஜ் ஹெக்டே அவர்கள் இயற்கை எய்தினார். அவரது மறைவையொட்டி புதுச்சேரி மகிழா காங்கிரசின் முன்னாள் தலைவி பஞ்சகாந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரசின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் அகில இந்திய செயலாளருமான சூரஜ் ஹெக்டே அவர்கள் கடந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி காலமானார். அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பொறுப்புகளை வகித்த இவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கான காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டு தீவிரமாக பணியாற்றி வந்தார். கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளிடையே நன்மதிப்பை பெற்றிருந்த சூரஜ் ஹெக்டே அவர்களின் திடீர் மறைவு காங்கிரஸ் கட்சியினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அன்னாரது மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி இந்திய தேசிய காங்கிரஸ் கமிட்டி மகிழா காங்கிரஸ் முன்னாள் தலைவி பஞ்சகாந்தி தலைமையில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதற்காக வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மலர் தூவி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார்கள். கட்சி வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய தொண்டினை நினைவு கூர்ந்து புதுச்சேரி காங்கிரஸ் நிர்வாகிகள் தங்களின் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்வுகள் தொடரும். சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப்பு, ஈஸியான இஎம்ஐ, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல் கோஸ் பம்பு. தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. நம்ம எந்த படிப்பு படிக்கிறோங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்கிறதும் ரொம்ப முக்கியம். பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கும் துறைதான் பாராமெடிக்கல் துறை. 10வது அல்லது 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்கள் தங்கள் வாழ்வில் முன்னேற வழிவகை செய்கிறது உங்கள் அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங். அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாணவர் மீதும் தனி கவனம். ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. இத்துடன் லேப் கோட், ரெக்கார்ட் நோட், யூனிஃபார்ம், ஐடி கார்டு, பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ்,
and spoken English முற்றிலும் இலவசம். Courses offered 1 அல்லது 2 வருட டிப்ளமா and BSc in Medical Lab Technology, Operation Theatre Technology, Dialysis Technology, Cardiac Care Technology, Optometry மற்றும் Patient Care Assistance. ஸ்மார்ட் கிளாஸ் வசதி, முன்னணி மருத்துவமனை மற்றும் ஹோட்டல்களில் செய்முறை பயிற்சி. இந்த துறையில் சாதனை புரிந்த வல்லுநர்களை கொண்டு சிறப்பு வகுப்புகளும் நடத்தப்படுகிறது. ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம். தவணை முறை வசதியும் உண்டு. மேலும் 1, 2 மற்றும் 3 வருட கேட்டரிங் கோர்ஸில் சேர்ந்து உள்நாடு மற்றும் வெளிநாடு ஹோட்டல்கள், கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பு பெறுங்கள். அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங், Number 270 Lennon Street near Nellitop Signal, Kuyavarpalayam, Puducherry. Our branch number 3 Suresh Nagar, Vandipalayam Road near Rangroop Thirumana Nilayam, Tirupapuliyur, Kadalur. மீண்டும் நிகழ்வுகள் தொடர்கின்றன. வில்லியனூர் 10 கண்டு பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட பொழுது தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனைக்காக எடுத்து சென்ற சென்னை சவுகார்பேட்டை பகுதியை சேர்ந்த தினேஷ் என்பவரை வில்லியனூர் போலீசார் கைது செய்து அவரிடம் இருந்த 15 கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் சட்டவிரோதமாக விற்கப்படுகின்ற போதைப் பொருட்கள் மற்றும் புகையிலை பொருட்களை விற்பனை செய்வதை தடுக்கும் வகையில் தீவிர கண்காணிப்பு பணியில் புதுச்சேரி போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் 10 கண்ணு பகுதியில் வில்லியனூர் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது 2 மூட்டைகளுடன் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த நபரை பிடித்து சோதனை செய்ததில் 15 கிலோ கொண்ட ரூபாய் 40,000 மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பெங்களூரில் இருந்து விழுப்புரத்திற்கு ரயில் மூலமாக எடுத்து வந்ததும், இதனை புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் உள்ள கடைகளுக்கு விற்பனை செய்வதற்கு எடுத்து வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவரிடமிருந்து புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் சென்னை சவுகார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மம்தாஜ் மகன் தினேஷ் வயது 41 என்பதும் தொடர்ந்து இதுபோன்ற போதைப் பொருட்கள் பெங்களூரில் இருந்து எடுத்து வந்து சட்டவிரோதமாக கடைகளுக்கு விற்பனை செய்து வருவதாக விசாரணையில் தெரிய வந்தது. பின்னர் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பெயரில் வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் மற்றும் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்க முயன்ற தினேஷ் மீது வழக்கு பதிவு செய்து மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அரசு சார்பில் நோட்டு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பள்ளிகள் கோடை விடுமுறை முடிந்து கடந்த 4ஆம் தேதி துவங்கியது. அதனைத் தொடர்ந்து அனைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் புதுச்சேரி அரசு சார்பில் பாட புத்தகங்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. இதில் மணவெளி சட்டமன்ற தொகுதி பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பாட புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு இப்பள்ளியில் படிக்கும் 120 மாணவ மாணவிகளுக்கு பாட புத்தகங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஸ்ரில் நிக்கோலஸ் போர்ட் லூயிஸ் தலைமை தாங்கினார். ஆசிரியை கலா வரவேற்புரை வழங்கினார். ஆசிரியர் ஆனந்தன் தொகுப்புரையை வழங்கினார். ஆசிரியர் வடிவேல் நன்றி உரையை கூறினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தாவேகா கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். நான் +2ல ஃபெயில் ஆகிட்டேன். இனிமே நான் மேல் படிப்பு படிக்க முடியாதா? ஃபீல் பண்ணாதமா, நாம பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம் வா. பாராமெடிக்கல் படிச்சா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். நாம ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணலாம். எங்க இன்ஸ்டிடியூட்ல சேருங்க, சூப்பர் டிஸ்கவுண்ட் இருக்கு. எங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க, ஸ்பெஷல் அட்மிஷன் ஆஃபர் இருக்கு. ஆஃபரும் டிஸ்கவுண்ட்டும் பார்த்து ஏமாற வேண்டாம்.
உங்க ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு முடிவெடுங்க. பாராமெடிக்கல் கல்வித்துறையில் அனுபவம் வாய்ந்த கல்வி நிறுவனம் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர். அட்மிஷன் நடைபெறுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட்: டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், டிப்ளமா இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆப்தமாலஜி, டிப்ளமா இன் எக்ஸ்ரே டெக்னாலஜி. கல்வி தகுதி 10th pass, 12th pass or fail any degree. Experienced faculties, well equipped laboratories. மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை மையங்களில் நேரடி பயிற்சி அளிக்கப்படுகிறது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகிறது. மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், நம்பர் 253 லெனன் ஸ்ட்ரீட், பஜனை மடம் அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. செல் 9442485060. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நானும் இங்க படிக்கலாமா? யார் வேணாலும் படிக்கலாம். படிப்புக்கு திறமை தான் முக்கியம், வயது முக்கியம் இல்ல. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம்.